வணக்கம். கதையின் பெயர் தேடிக்கொண்டே இருப்பேன். அத்தியாயம் 33. சுமதி நர்சிங் ஹோமின் 2வது தளத்தில் வராந்தாவை இந்த 10 நாட்களில் 100 தடவைக்கு மேல் ரிஷி நடையால் அளந்து விட்டிருந்தான். காலை மாலை பகல் உணவின் போது ஒரு 10 நிமிஷம் என்று தனராசனை தினமும் 3 வேளைகள் தப்பாது சென்று கவனித்துவிட்டுத்தான் போய்கொண்டிருந்தான். ஆஸ்பத்திரிகளுக்கு காலை வேளையில் விஜயம் செய்ய அவனுக்கு கட்டோடு பிடிக்காது. வராந்தாவில் கிடக்கும் பெஞ்சில் உட்கார விடாது வாளியும் துடைப்பமுமாக தரையை கழுவும் அவசரத்தில் பெஞ்சுகளை நகர்த்தி ஆளை விரட்டுவான். பாதணிகள் சப்திக்க நர்ஸ்கள் இங்கும் அங்கும் குறுக்கே பரந்த வண்ணம் இருப்பவர்கள். கிர் என்று காதை கிழிக்கும் ஓசையுடன் நகர்ந்து கொண்டிருக்கும் ட்ராலி தட்டுகளிலிருந்து எழும்பும் நானாவித மருந்துகளின் வாசனை மூடிய மரத்தட்டில் நோயாளிகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் உணவிலிருந்து வீசும் ஒரு தனி மனம். இவை அவனுக்கே நோய் வந்துவிட்டது போன்ற உணர்வை கொடுத்து ஒரு சில நிமிஷங்கள் திகைக்க வைத்துவிடும். இரத்தம் கொட்டி கிடக்கும் விபத்து நடந்த இடம், பிரபலஸ்தர் வீட்டு திருமண வைபவம், மிகப்பெரிய பிரபலமானவரின் மரண ஊர்வலம், ஆடல் பாடல் அழுகை எல்லாவற்றையும் தனித்த ஒரு உணர்வுடன் அணுகி விஷயங்களை நேரில் கண்டபடி பத்திரிகை வழங்க வேண்டிய பொறுப்பான தொழிலாயிற்றே அவனது வேலை. இதில் வேண்டுதல் வேண்டாமை என்று ஒதுக்க முடியாதே. அன்று காலை வெறும் காப்பியுடன் சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்பி விட்டிருந்தான். பகல் உணவுக்காக அடையாறு பங்களாவிற்கு போக அவன் விரும்பவில்லை. சௌதாமினி பொறுமையாக மரகதம்மாளின் அழைப்புக்காக காத்திருந்தாள். அவனிடம் எதுவுமே கேட்கவில்லை. ஆனால் அவள் கண்களில் தெரிந்த தவிப்பு அவன் மனத்தை உறுத்தியது. சில நாட்களாக சிந்தாதிரிப்பேட்டை சுப்புநாயக்கன் தெருவை மறந்து ஒதுங்கிவிட்டிருந்தும் நெஞ்சை நெருடியது. கதவை யார் தட்டினாலும் பரபரப்புடன் வந்து திறந்து பார்த்து பங்காரம்மாள் ஏமாந்து போய் விடுவாங்களே. அவங்க கையால் சமைத்த உணவை சாப்பிட்டு எத்தனை நாளாயிற்று? அவனை கண்டதும் மகிழ்ச்சி தாங்க முடியாமல் தட்டில் சாதமும் குழம்பும் பரிமாறி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து உபசரிப்பாங்களே. நினைத்து நெஞ்சு நெகிழ்ந்தவனாக காலை 8 மணி அளவில் நர்சிங் ஹோமின் 2வது தளத்தில் நின்ற லிஃப்டிலிருந்து வராந்தாவிற்குள் புகுந்தான் ரிஷி. காலை வேளையில் வார்டுகளை சுற்றி பார்க்க புறப்பட்டிருந்த டாக்டர் பட்டாளம் 3ஆம் எண் அறை நின்று வெளிப்பட்டது. பெரிய டாக்டரின் முகத்திலே பெரியதொரு சிரிப்பை கண்டதும் சிறிது துணிவுடன் அந்த கூட்டத்தை அணுகினான். மிஸ்டர் தனராசன் உடல்நிலை ரொம்ப தெளிவடைந்திருக்கிறது. இதே நிலையில் இருந்தால் இன்னும் சில நாளில் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும். இப்போ கொஞ்ச நேரம் அவரோட பேசலாம். புன்னகைத்தபடி டாக்டர் விரைந்தார். மார்பு படபடக்க ரிஷி 3ஆம் எண் அறையை நோக்கி நடந்தான். அந்த அறை நின்று கடைசியாக வெளிப்பட்ட ஒரு நர்ஸ் அவனை கண்டதும் சற்று நின்றாள். தனராசனின் உறவுக்காரர் நீங்கள் தானே? அக்கறையுடன் விசாரித்தாள். ஆமாம், ஏன் கேட்குறீங்க? ரிஷி பற்கள் பளிச்சிட புன்னகைத்தான். ராத்திரி டியூட்டி நான் தான் செய்தேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஆஃப் கிடைக்கும், போயிடுவேன். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது நல்லதாக போச்சு. ராத்திரி 10 மணி இருக்கும். தனராசன் முழிச்சிட்டு எழுந்து உட்கார்ந்தார். ரசம் சோறு திங்கணும் போல இருக்கு, உடனே கொண்டான்னு அடம் பிடிச்சார். டியூட்டி டாக்டரை கூப்பிட்டு காட்டினேன். பரவாயில்ல, கேட்டதை கொண்டு வந்து கொடு, சாப்பிடட்டும் என்றார் அவர். சாதத்தில் ரசத்தை ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டு ஒரு பிடி பிடிச்சாரே பார்க்கணும். நான் அசந்து போயிட்டேன். பிறகு நொடிக்கு ஒரு வீசை மணியை அடித்து என்னை கூப்பிட்டுட்டு கதையாக பேசத் தொடங்கிட்டார். தூக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சோம். இப்போது விடிகாலையில் எழுந்து உட்காந்து இட்லி சாம்பார் கொண்டான்னு அதட்டி கொண்டு இருக்கிறார். 10 நாளைக்கு முன்னாடி கிழிச்ச நாரா கிடந்த கிழவரா இவர்னு எனக்கே ஆச்சரியமாயிட்டது. அத்தனை பேச்சு, அவ்வளவு தெம்பு. சிரித்தாள் நர்ஸ். ரிஷி திடுக்கிட்டு போனான். தனராசன் கதையளந்தாராமே. உணர்ச்சி குழப்பத்திலே அவனிடம் சொல்ல விரும்பிய விஷயங்களை அவளிடம் சொல்லி தொலைத்து விட்டாரோ? பாவி மனுஷன், ஏடாகுடமாக செய்து விட்டிருந்தால்? ஆமாம், என்ன கதை சொன்னார்? பற்கள் பளிச்சிட மெல்லிதாய் புன்னகைத்தான். தூக்கம் வராமல் இருக்க நடுநடுவே ஒழிஞ்ச போது படிக்க கையோடு கொண்டு வந்த புஸ்தகத்தை என் சீருடை பையில வச்சுட்டு இருந்தேன். அது என்னன்னு கேட்டாரு. கதை புஸ்தகம்னு சொன்னேன். இதெல்லாம் கதையா? அந்த காலத்தில் நான் சின்னவனாக இருக்கச்சே ஒரு திருவிழா கடையில் தடிமனான ஒரு புஸ்தகத்தை வாங்கினேன். பெரிய எழுத்து, விக்ரமாதித்தன் கதைன்னு பேர். அது என்கிட்ட இப்போவும் வீட்டில் இருக்குது. உடம்பு சரியானதும் உனக்கு படிக்க கொடுக்குறேன். அதில் ஒரு வேதாளம் வருது பாரு, அது முருங்கை மரத்தில் போய் ஏறிக்கொண்டு விக்ரமாதித்த ராஜனுக்கு தண்ணி காட்டுறது. ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு போர் அடிச்சிட்டார் கிழவர். நல்ல வேளை 1001 இரவுகள்னு பிரபலமான அரபு கதைகளை ஆரம்பிச்சிருந்தா உங்கள் பாடு சங்கடமாக இருக்கும். ரிஷி சிரித்தபடியே நகர்ந்தான். கதவை மெல்ல திறந்து எட்டி பார்த்தவனுக்கு ஒரே வியப்பு.
காலை பலகாரத்தை முடித்துக்கொண்டு தனராசன் தலையணை மீது சாய்ந்த வாக்கில் படுக்கையில் உட்கார்ந்திருந்தான். மிஸ்டர் தனராசன், எப்படி இருக்கீங்க? என்ன தெரியுதா? கேட்டபடி நாற்காலியை இழுத்து அருகில் போட்டுக்கொண்டு அமர்ந்தான். மூச்சை அடைத்த அழுக்கு வாசனைக்கு பதில் இப்போது கிழவரிடமிருந்து தாழம்பூ பவுடரின் மனம் கமகமத்தது. சுத்தமான உடையில் வெள்ளை வெளையர் என்று விரிப்பின் மீது நிமிர்ந்து உட்கார்ந்திருந்த கிழவன் எப்படி மாறிவிட்டிருக்கார்? ஒட்டி கிடந்த தாடைகளில் லேசான சதைப்பிடிப்பு தெரிந்தது. நல்ல நிறைவுடன் இருக்கிறான் என்பதை கண்களின் தெளிவு தெரிவித்தது. ரிஷிக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிடக்கூடாது. மெல்ல பேச்சு கொடுத்து கதையை கிழவனிடமிருந்து கழற்றிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். என்ன, உன்னை தெரியுதான்னு கேட்குற? ஒரு தடவை பார்த்தா போதும், நான் லேசில் மறக்க மாட்டேன். 2 நாளாகவே உடம்புல லேசாக தெம்பு வர ஆரம்பிச்சிட்டது. நீ வரதையும் போகிறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நல்ல தெம்பு வரட்டும், பேசலாம்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். படபடவென்று தன் நெஞ்சு துடிப்பதை உணர்ந்தான். ரிஷி ஆவலை மெல்ல அடக்கி கொண்டான். டாக்டர், நர்ஸ் எல்லோரும் வந்து போயிட்டாங்க. 11 மணி வரை யாரும் உள்ளே வரமாட்டாங்க. நீங்கள் நிதானமாக சொல்லலாம். நான் குறிப்பெடுத்துக்கிறேன். எழுந்து சென்று கதவை சாத்திவிட்டு பையில் இருந்த நோட்டு புத்தகம், பேனா 2ஐயும் எடுத்துக்கொண்டு அருகில் வந்து உட்கார்ந்தான். உதட்டை நாவால் தடவிக்கொண்டு லேசாக இருமிவிட்டு கிழவன் இன்னும் சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான். அவனது கண்கள் பளபளத்தன. எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்க. உனக்கு ரொம்ப நன்றி. இப்போது எனக்கு இன்னும் ஒரு முக்கிய உதவி தேவை. திடுக்கிட்டு போனான் ரிஷி. கிழவன் கணிசமானதொரு தொகைக்கு இப்படி அழிப்போடுகிறாரோ? சௌதாமினி என்கிற அந்த பெண் இப்போ எங்கே இருக்கு? அதை நான் பார்க்கணும், கொஞ்சம் பேசணும். உதவி செய்ய முடியுமா? முதல்ல நீங்கள் சொல்லப்போவதாக கடிதத்தில் எழுதியிருந்த சங்கதியை என்னிடம் சொல்லி முடிங்க. அதுக்காகத்தானே எங்கள் பத்திரிகை அதிபர் உங்களுக்கு இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. சற்று கண்டிப்பாகவே பேசிய ரிஷி பேனாவை கையில் எடுத்துக்கொண்டான். நான் வாக்குக்கு கட்டுப்பட்டவன். இந்த பூட்டுக்கு பிழைச்சிட்டேன். ஆனால் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தை பேசணும். அதற்கு விரைவாக ஏற்பாடும் பண்ணுறேன். முதல்ல எனக்கு சொல்ல வேண்டிய சங்கதிகளை சட்டுன்னு சொல்லி முடிங்க, அதட்டினான் ரிஷி. சுமார் 15-16 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. ஆனாலும் எப்போ நினச்ச பார்த்தாலும் என் மனசில் எல்லாம் சினிமா படம் மாதிரி ஒன்று பின்னால் ஒன்றா ஓடி வருது. அப்போ நான் ஹோட்டல் பங்கஜா என்கிறதுல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். நுங்கம்பாக்கத்தில் வில்லேஜ் ரோட்டில் நேராக போனால் சேத்துப்பட்டுக்கிட்ட ஒரு சின்ன ரயில் கேட் வரும். அதுக்கு அப்பால் இடது பக்கம் திரும்பினா ஒரு பெரிய சாலை வரும். அதில் தான் ஹோட்டல் பங்கஜா ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ளே இருந்தது. இப்போ அந்த இடம் பூரா மாறிட்டது. ஹோட்டல் பங்கஜா அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க தங்க கட்டினது. பிறகு நம்மளவங்க எடுத்து நடத்தினாங்க. கீழே பெரிய வரவேற்பறை, ஆஃபீஸு, குசினி, சாமான் அறை அப்படின்னு இருக்கும். மேலே கம்பி இல்லா ஜன்னல் வச்சு பெரிய அறைகள் வரிசையாக இருந்துச்சு. பெரும்பாலும் ரொம்ப வசதியானவங்க தான் வந்து தங்குற வழக்கம். அந்த ஹோட்டலில் பல வருஷம் நான் வேலை பார்த்தவன். கொஞ்ச நாளில் ஓய்வு எடுத்துட்டு ஊருக்கு திரும்பலாம்னு யோசிச்சுட்டு இருந்த போது தான் அந்த சங்கதி கிடைச்சது. அந்த ஹோட்டலில் பிரபல தொழிலதிபர் முருகதாஸ் அடிக்கடி வந்து தங்குற பழக்கம். ஆசாமிக்கு வயசு 50க்கு மேலே இருக்கும். கோட்டும் சூட்டும் கத்த மீசியுமா பார்க்க கம்பீரமாக இருப்பார். ஆனால் அவரை பற்றி எங்கள் ஹோட்டல் பசங்க ரொம்ப கிசுகிசுப்பாங்க. அவருக்கு எல்லாவித கெட்ட குணங்களும் உண்டுன்னு எனக்கு தெரியும். எங்கள் ஹோட்டலும் ஒரு மாதிரியானது தான். ஆனால் நாங்கள் யாரும் எதையும் கண்டுக்கிறதில்ல. முருகதாஸுக்கு பெங்களூரில் பெரிய வியாபார நிறுவனம் இருந்தது. சென்னையிலும் மற்ற இடங்கள்லையும் கிளை ஸ்தாபனங்கள் இருந்துச்சு. வீடு அவருக்கு பெங்களூரில் தான் இருந்துச்சு. ஆனால் அடிக்கடி சென்னைக்கு வருவார். எங்கள் ஹோட்டலில் தான் தங்குவார். திரும்பும்போது எங்களுக்கெல்லாம் நல்ல டிப்ஸ் கொடுப்பாரு. நானும் அவரை நல்லா கவனிச்சிக்கிற வழக்கம். அன்று சாயங்காலம் நான் அவர் அறையை மேற்பார்வை செய்ய போனேன். படுக்க விரிப்பை மாற்றினாங்களா, குடிக்க தண்ணி வச்சாங்களா, இதுங்களை கவனிச்சிட்டு ராத்திரி அவர் என்ன சாப்பாடு வேணும்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு பார்த்து தயார் செய்ய சொல்ல அந்த அறைக்கிட்ட போனேன். உள்ள விளக்கு எரிஞ்சு கொண்டிருந்தது. எட்டி பார்த்தேன். முருகதாஸ் யாரோடையோ பேசி கொண்டிருந்தார். கதவு ஒரு கழிச்சிருந்தது. தயங்கி விட்டு வெளியே நின்றுட்டேன். அப்போது முருகதாஸ் பேசினது கேட்டுது. ஏகாம்பரம், அன்னைக்கு உன்னோட ரேஸ் கோர்ஸில் பார்த்தேனே ஒரு அழகிய, அவள் யார்? பேர் என்ன? நீ கூட சின்ன வீடு வச்சுக்க தொடங்கிட்டியா? அப்படின்னு சிரிச்சாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் பேர் சௌதாமினி.
அவள் ஸ்டெனோவாக வேலை பார்க்குற ஆஃபீஸில் நான் மேனேஜராக இருந்தப்போ நெருக்கம் ஏற்பட்டது. அது இப்போவும் தொடர்ந்து கொண்டிருக்குன்னாரு மற்றவர். அவ்வளவுதானே, அவளை எனக்கு அறிமுகம் செய்து வைக்க உனக்கு ஆட்சேபனை இருக்காது. அதனால் அவளை நாளைக்கு இங்கே கூட்டி வர முடியுமா? ஹிஹிஹி. முருகதாஸ் பேய் ஆட்டம் சிரித்தார். சௌதாமினிங்கிற பேரை கேட்டதும் எனக்கு அங்கிருந்து நகர முடியல. கொஞ்சம் சுவரோடு ஒட்டி கொண்டு நின்னபடி உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது சுலபமான காரியமில்லை, புரியும்படி சொல்லிடுறேன். என்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசையோடு நெருங்கி பழக ஆரம்பிச்சா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சும் விலக முடியாமல் ஒரு வகை ஒப்பந்தத்தில் என்னோட ஒட்டி கொண்டிருக்கா அப்படின்னு சொன்னார் ஏகாம்பரம்ங்கிற அந்த ஆள். இன்னும் சுலபமாக போயிட்டுது. உனக்கு தேவையில்லாத சரக்கு இந்த பக்கம் தள்ளி விட்டுடு. சௌதாமினி எத்தனை அழகான பேர். நீங்கள் நினைக்கிற வகையை சேர்ந்தவள் அல்ல. அவள் வேங்கைப்பட்டிங்கிற கிராமத்தில் வளர்ந்த ஒரு கௌரவமான குடும்பத்தை பெண். அவள் வாத்தியார் வைத்தியலிங்கம்னா தெரியாதவங்க அந்த ஊர்லே கிடையாது. அவரோட பேத்தி, படித்தவ, ரொம்ப புத்திசாலி, கோவக்காரி. அவள் தாத்தாவுக்கு கூட எங்களது உறவு இன்னமும் தெரியாத ரகசியம். அதனால் இது சாத்தியப்படாத சங்கதின்னார் ஏகாம்பரம். ஏகாம்பரம், இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் அவளை சந்திச்சாகணும். நாளை இரவு 9 மணிக்கு இங்கே வர ஏற்பாடு செய். நீ என்னோட சேர்ந்து தொடங்க விரும்புகிற வியாபாரத்தில் ரொம்ப லாபமடைய போகிற. அதை நினச்சி பாருன்னாரு முருகதாஸ். அப்படி நீங்கள் ஒரே முட்டா கோவிச்சிக்கக்கூடாது. என்னால் ஒரு காரியம் செய்ய முடியும். நானும் அவளும் ரகசியமான பல இடங்களில் சந்திக்கிற வழக்கம். நாளை இரவு 9 மணிக்கு அவள் இங்கே வரணும். நான் இந்த அறையில் இருப்பேன்னு சொல்லி வைக்கிறேன். எப்பவும் தான் தங்கும் அறைகளின் விளக்கை அவள் வரும் முன் அணைச்சி விடுவேன். அவள் கதவை திறந்து கொண்டு வருவா. பிறகு சமாளிக்கிறது உங்கள் பொறுப்புன்னாரு ஏகாம்பரம். நாளை இரவு 9 மணிக்கு அவளை இங்கே வர ஏற்பாடு பண்ணிவிடு. அதுக்கு பிறகு என் சாமர்த்தியத்தை நீ புரிஞ்சிக்குவ. ஹே ஹே ன்னு சிரிச்சாரு முருகதாஸ். உடல் சில்லிட்டு போன நான் நீண்ட நேரம் நிற்க பயந்து வராந்தாவின் கடைசி ஓரத்திற்கு ஓடிவிட்டேன். அந்த பாவி ஏகாம்பரம் என்னை தாண்டி அந்த வழியாக போனபோது அவன் மேல் பாய்ந்து கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு ஆத்திரம் பொங்கிட்டு வந்தது. தனராசன் சொல்லி முடித்தான். பெரியவரே, உங்களுக்கு ஏகாம்பரத்து மேலே ஏன் ஆத்திரம் வரணும்? முருகதாஸுக்கு பெண் சபலம் உண்டுன்னு உங்களுக்குத்தான் தெரியும்னு ஜாடையா சொன்னீங்களே. ரிஷி கேட்டதும் தனராசன் இன்னும் சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்தான். கோபத்துடன் அவனை வெறித்து பார்த்தான். அவசரப்படுறியே, நான் ஆத்திரப்பட்டதுக்கு காரணம் இருக்கு. நான் வேங்கப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன். அந்த சௌதாமினி எங்கள் ஊர் பெண். வாத்தியார் வைத்தியலிங்கம் எங்களுக்கு வேண்டியவர். அவர் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு, மரியாதை எல்லாம் உண்டு. ஒரு வழியில் நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டவன். இருமிக்கொண்டு மேலே பேச முடியாதவனாக மூச்சிறைக்க தனராசன் தலையணை மீது சாய்ந்து கொண்டான். இதோடு 33ஆம் அத்தியாயம் முடிவுற்றது.